ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் முள்ளி அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கே வந்திருக்கோம். இதே அந்த ஃபால்ஸு இங்கே வந்து இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா கேரளா பாட்ரு. இது இந்த லொக்கேட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லியங்காடு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அந்த கேரளா பாட்ரு அந்த மலை மேலே ஏறி வந்தோம்னா ஸ்ட்ரெயிட் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை தவிர தேவையில்லை. இது பூரா பிசாசு தானே. யாரு கலை எடுத்தவன் கலை நான் சொல்ல போறேன். உண்மையாக ஒருவன் கை போடுறது சொல்லுங்க. அதுல இருந்து 25 வருஷமா நான் யார் சுவிசேஷம் சொன்னாலும் இயேசுநாதரை தவிர மற்றதெல்லாம் பிசாசு, பரிவாங்குற ஆவிகள், சாத்தான், சர்ப்பம், சனிய இதுதான். தேவர்களெல்லாம் கிடையாது. முன்னோடி மக்களெல்லாம் பலி வாங்குகிற ஆவிகள், பாவிகளை உருவாக்குறது, வேசித்தனம் உருவாக்குறது, விபச்சாரம் உருவாக்குறது, சண்டை உருவாக்குறது, தூக்கில தொங்குறது, விஷத்தை குடிக்க போற இவங்க கேஸ் தான் சொல்லுவேன். ஆனா அநேக ஊழியக்காரரும் தெரியும். ஏன் கூட சில ஊழியக்காரலாம் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நீ சொல்ற மாதிரி சொன்னா குடிச்சு லேட் விட்டுருவாங்க. தம்பி இப்படிதான் சொல்லக்கூடாது. நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆண்டவர் மட்டும்தான் மத்தான போயிட்டாங்க. அந்த படியாகத்தான் நான் இந்த 25 வருட காலமா 15 லட்சம் போட்டு ஒரு பகுதியில் ஆதிவாசி மக்கள் பகுதியில் சர்ச்சு கட்டி சபை ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். வெளியே எத்தனையோ பகுதியில் ஆத்மாக்கள் இருக்கு. ஆண்டவர் சரி எத்தனையோ சொல்லி அற்புதம் நடத்தி ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை ஆத்மாக்கள் வந்தாங்க போன வெளியிருக்காங்க. என்ன ஆண்டவரே ஆத்மாக்களை பெருகலன்னு ஆத்மாக்கள் கிடுகிடு வந்துடுவாங்க. நீ இந்த 25வது வருஷத்துல பயங்கரமான ஆத்மாக்கள் கொடுக்க போற. நீ சபையை கட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு சபையை 30,000 ரூபாய் கையில் வச்சிருந்தேன். 15 லட்சத்துக்கு யார்கிட்ட கடன் வாங்க எப்படி வந்ததே தெரியாது. கட்டி முடிச்சு பரிஷ்டப்படும். ஆண்டவர் நம்ம எதை விரும்புகிறார்னா, அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, அவசியமான தண்ணி குடிக்க சொல்றாங்க. இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். ஆத்து தண்ணி ஆடலாம்ல, ஸ்பீட் ஆடலாம்ல. போதும் வா போ. இல்ல தெரியுது. பேண்ட் ஷர்ட் போட்டு இது பண்றது நீ ஒரு ஆள் தானே எக்ஸசைஸ் பண்றது. எங்கள் அக்கா ஊஞ்சலெல்லாம் அடித்து நமக்கு ஊஞ்சலும் விளையாட தெரியல ஒழுங்கா. அதில் வந்து ஒரு தூசியாக இருந்தாலும் உட்கார முடியல ஊஞ்சலில். அதனால் பார்க் கம்பி பார்த்தோம். நம்ம பார்க் கம்பி பார்த்தோன்னே ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு 10 புஷ்அப்ஸ் எடுத்தேன். ஒரு 12 புஷ்அப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சு. எடுத்து முடிச்சோன்னே எடுத்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சி உங்கள் கூட்டத்தில் சேர்ந்துக்க போய் போல கூப்பிடுதுல. கூப்பிடு பாரு போனிய. சில வந்த வழியா ஒருபடியாக சாப்பாடெலாம் உட்காந்தாச்சு. கேசரி டேஸ்ட் எப்படி இருக்கு? பிரியாணி நம்ம பீஸில் நிறையா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சாப்பிட்டு பா. டேஸ்ட் வரல எப்படி இருக்கு? சிக்கன் பீஸு சிக்கன் நல்லா இருந்திருக்கா? உடச்சு காட்டு. சூப்பராக இது அப்பா குரங்கு, இது அம்மா குரங்கு. இதுதாங்க முள்ளியில் நான் லொக்கேஷன் வச்ச பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸு எப்பவுமே தண்ணி ஃபுல்லாக ஓடும். நாங்கள் போன தண்ணியில் தொடர்ந்து தண்ணி வரல வைப்போம். இருந்தாலும் தண்ணி கம்மியாக போச்சுங்க. கடைசியில் இதுவும் இந்த மரங்கள் எல்லாமே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. மலை
போனாலே மரங்கள் எல்லாம் அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சு.